ஹை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபீல்டு நம்ம திறந்தோப்புக்குள்ள உள்ள ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா, உள்ள தீவனங்கள் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா அறுத்து முடிச்சாச்சு. அடுத்த அறுவடைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உரம் போட்டு தண்ணி அடைக்க வேண்டியதான். இந்த ஃபீல்டில் நம்ம ஒரு குறிப்பிட்ட சில ஏரியாவை மட்டும், அதாவது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை மட்டும் நம்ம அதில் உள்ள பசுந்தீவனங்கள் வந்து அறுக்காமல் விட்டுருப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பறவை ஒன்று அடகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த பறவைக்கு வெயில் டைமாக இருக்கிறதுனால, அதற்கு டைரெக்டாக வெயில் படும்போது அதற்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுக்காண்டி, நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை சுற்றி உள்ள பசுந்தீவனங்கள வந்து நம்ம ஒதுக்கி விட்டோம். இந்த தீவனத்துக்குள்ளே வந்து ஒரு பறவை அடகாத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன பறவைன்னு பார்த்தீங்கன்னா, மயில். ஒரு பெண் மயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, முட்டையிட்டு உள்ள அடகாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம தீவனம் அறுக்கும்போது பார்த்தோம். பக்கம் பார்த்தீங்கன்னா, அது முட்டை மேலே அடையாத்து படுத்து கிடந்துச்சு. சரி, நம்ம அதற்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. வெயில் டைமா இருக்கு. அதுக்கு ஒரு மறைவு தேவை. அதுக்கு ஒரு நிழல் தேவைங்கிறதுனால, நம்ம வந்து இந்த இடத்துல உள்ள தீவனத்த அப்படியே அறுக்காம விட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட ஆயிருச்சு. இன்னொரு 1 வாரத்தில அது முட்டை பொரிச்சதுக்கப்புறம், நம்ம அது குஞ்சுகள கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நம்ம அதை எதுவும் பண்ண வேண்டாம்னு விட்டாச்சு. இப்போ வீடியோவில் நம்ம வந்து காட்டுற அளவுக்கு ரொம்ப டைரெக்டாக பக்கத்தில் முடியாது. ஏன்னா, நம்ம வளர்க்குற ஒரு கோழியே அது முட்டையோ, அது குஞ்சோ தொட்டா கோவப்படும். மயில் அதற்கு மேல நம்மள எதுவும் தாக்கிறக்கூடாதுங்க.